பார்வதி உட்கார். பரவாயில்ல மாமா. உட்கார் வா. டான் டட டான். கை வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் தன தன்னான தன. இன்னைக்கு நடக்க போறத நினைச்சா குதூகலமா இருக்கே. வாவ், என்ன ஒரு வாசனை. பூக்காரனா பூக்காரனம் தான். ஃப்ரெஷ் பூவா நமக்கு கொடுத்திருக்காரு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்ன ஒரு வாசம், என்ன ஒரு வாசம். அப்படியே ஒரு இயற்கை சூழல் தான். வா 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 வாய்ஸ் வா. டெக்கரேஷன்ல எப்படி இருக்கு? என்ன இதெல்லாம்? அது வாய்ஸ் நம்ம ப்ரோவோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வாங்கின பூ புஷ்பத்தோட மிச்சத்தை வச்சு நம்ம ரூமை டெக்கரேட் பண்ணிருக்கேன். ஹவ் இஸ் இட்? ஓ அப்படியா? இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்தா மீந்து போன பூல டெக்கரேட் பண்ண மாதிரி தெரியலையே. நம்ம ரூம்ல டெக்கரேட் பண்ணது போக மிச்சம் தான் ஆதி ரூம்ல டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கு. ஐயோ ஐசு, அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ப்ரோக்கு தான். என்ன நம்பு ஐசு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரோ அண்ணி சந்தோஷமா இருக்க போறாங்க. அந்த சந்தோஷத்தை நாமளும் கொண்டாடலாம் தான் ஒரு சின்ன ஏற்பாடு. இதுல ஒன்னும் தப்பு இல்ல ஐசு. தப்பு இல்ல. இத பாரு, இந்த மாதிரி கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காத. அதெல்லாம் நடக்காது. முதல்ல இந்த டெக்கரேஷன்லாம் கலைச்சு வெளியே தூக்கி போடு. என்ன ஐசு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நான் எவ்வளவு கனவோட ஆசையோட இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் தூக்கி வெளியே போட சொல்ற? இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் முடியாது. இன்னைக்கு நமக்கு கண்டிப்பா முதலிரவு நடந்தே ஆகணும். ஓ, அப்படி நடக்கலனா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? என்ன பண்ணுவேனா என்ன கேட்ட? ஐசு ப்ளீஸ் ஐசு, என் கனவை கலைச்சிடாத ஐசு. தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆபரேட் பண்ண ஐசு ப்ளீஸ். என்ன ஓகேவா? ப்ளீஸ் ஐசு, அண்டர்ஸ்டாண்ட் மீ. அருண், ஏன் இப்படி மானத்தை வாங்குற? இது உனக்கே அசிங்கமா தெரியல? ஐயோ ஐசு, தாலி கட்டின பொண்டாட்டி கால்ல விழுவுறதுல என்ன ஐசு அசிங்கமா இருக்குது சொல்லு. ஓகே மட்டும் சொல்லு ஐசு ப்ளீஸ் ஐசு. சரி, அப்ப நான் சொல்றத செய். மகாராணி, தாங்கள் ஆணையிடுங்கள், இப்பொழுதே செய்து முடிக்கிறேன். சொல்றேன். என்ன மாமா ஒரே பதட்டமா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல. அது வந்து இதுக்கு முன்னால உன் கூட தனியா இருக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. இன்னைக்கு நமக்கு முத ராத்திரின்னு வேணா சொன்னாங்களா, அதான் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. ஆமா, உனக்கு எப்படி இருக்கு? நீங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டீங்க, நான் சொல்லல. அவ்வளவுதான் மாமா. ஆமா பார்வதி, என்னை விட உனக்கு கொஞ்சம் படபடப்பு அதிகமா தான் இருக்கு. என்ன ஐசு, ரொம்ப நேரமா நான் நின்னுகிட்டே இருக்கேன், நீ சொல்றேன்னு சொல்லவே மாட்டேங்கிற. ஏதாவது சொல்லு ஐசு. நான் தான் நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னு சொல்றேன்ல,
சொல்லு ஐசு. என்ன ஐசு, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ சைலண்ட். ஐசு என்ன ஐசு, ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு வந்து படுத்துட்ட. சொல்றேன், ஏன் இப்ப நீ இவ்ளோ அவசரப்படுற? முதல்ல உட்காரு. தோ உட்கார்றேன். தோ உட்கார் ஐசு. சொல்லு ஐசு, என்ன பண்ணும்? என்ன பண்ணணுமா? உன் கை எங்க? தோ இங்க இருக்கே. வலது கை இருக்கு, இடது கை இருக்கு, மனசுல தன்னம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன் கைய எடுத்து என் காலை அமுக்கி விடு. நான் கால் அமுக்கி விடணுமா? விளையாடுறியா? என்ன ஐசு சொல்ற? ஏன் கால் அமுக்கி விட்டா என்ன? பொண்டாட்டி கால்ல விழுந்து கெஞ்சுறது சரினா கால் அமுக்கி விடுறதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், நாம ஏதோ பொறுமையா போகணும். ஓகே, இவ்வளவு நாள் பொண்டாட்டிக்கிட்ட நாம கோவமா நடந்துகிட்டோமே, இதுக்கப்புறம் நாம சந்தோஷமா ஜாலியா பொண்டாட்டி கூட ஃபன்னா லைஃப கொண்டு போலான்னு பார்த்தா கால் அமுக்கி சொல்ற கால. இரு இரு இரு, இப்ப எதுக்கு நீ கத்துற? இல்ல ஐசு, கால் அமுக்கி சொன்னல, நீ பாட்டுக்கு மொட்டையே கால் அமுக்கி சொன்னா வலது கால்ல இருந்து ஆரம்பிக்கவா இல்ல இடது கால்ல இருந்து ஆரம்பிக்கவான்னு கேட்க வந்தேன். ரெண்டு காலையும். ரெண்டு காலுமா? பொங்கல் ஆஃபரா? சரி, நான் கால் அமுக்குறேன், நீ தூங்கு தூங்கு தூங்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி எல்லாம் வேஸ்டா போச்சு. உன் நிலவு எப்படி ஆயிடுச்சாடாருன்னு. ஏன் பார்வதி, இந்த பாலை கையில கொடுக்கறது, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம். ஐயோ சாரி மாமா, டென்ஷன்ல எல்லாத்தையும் மறந்துட்டேன். இல்ல பரவாயில்ல. சரி இருங்க மாமா, நீங்க ஒரு நிமிஷம் எந்திரீங்களே. எதுக்கு? எந்திரிங்க மாமா. இத புடிங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இரு பார்வதி, எந்திரி உட்கார். என்னது, ஒரு ரெஸ்பான்ஸையும் காணோம். ஐசு தூங்கிட்டியா? இனி பூகம்பமே வந்தாலே எந்திரிக்க மாட்டாளே. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல. இவ்வளவு டெக்கரேட் பண்ணிட்டு எந்திரிச்சு போனா என்ன அர்த்தம்? காலாண்டையாவது கொஞ்சம் படுத்து தூங்கி எந்திரிச்சு போவோம். ஐசு பாலை குடிங்க மாமா. ஐயோ மறந்தே போயிட்டேன், நீயும் கூட. உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போல இருந்ததில்லை என் உயிரே. ஏ பெண்ணே, உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போல இருந்ததில்லை என் உயிரே. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் நண்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே.
ரயில்வே போலீசாரை கட்டி போட்டு மர்ம நபர்கள் துணிகர கொள்ளை. ரயில்வே போலீசாரை மாப்பிள நியூஸ் பேப்பர்ல இருக்கிற நியூஸ் எல்லாம் வேஸ்ட். மாப்பிள்ளை கிட்டே என்ன நியூஸ்னு கேட்டு தெரிஞ்சுக்குவான். மாப்பிள வாங்க வாங்க மாப்பிள, உட்காருங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க மாப்பிள. அப்புறம் மாப்பிள, உனக்காக தான் மாப்பிள காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு மாமா? இல்ல நைட்லாம் எப்படி? யோ, சும்மா இருக்க மாட்டியா நீ? கல்யாணம் ஆகாத சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் தேவையா? என்ன மாப்பிள, என்ன போய் பொசுக்குன்னு சின்ன பையன் சொல்லிட்ட? டேய், உன்னையோட நான் வயசுல மூத்தவன்டா. வயசுல மூத்தவன்னா அது மட்டும் போதுமா? அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க வேண்டாம். காலங்காத்தால பேசுற விஷயமா இது? டேய், ஏன் மாப்பிள சலிச்சுக்கிற? ராத்திரி நடந்தது காலையில தான்டா கேட்க முடியும். இப்ப கேட்காம மறுநாள் ராத்திரியா கேட்க முடியும்? யோ, ஒழுங்கா அமைதியா இருன்னா பேப்பர் படிக்கணும். ஆஹா, மாப்பிள ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்? என்ன நடந்ததுன்னு தெரியலையே. தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு தலையே வெடிச்சிருமே. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆஹா, பயப்புள்ள சந்தோஷமா வரான். இவனை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். இவனை கேட்போமா? கேட்டுருவோம். வா வா மாப்ள, என்ன காலையிலே ஒரு மாதிரியா இருக்க? என்ன இது? செம்ம டயர்டு, முடியல மாமா. டேய், என்ன ஏன்டா அப்படி அடிச்சிட்டு போற? டேய், என்னடாச்சு? ராத்திரி ஃபுல்லா ஒரே ஜாலி தானோ? யோ மாமா, சைலண்டா இரு மாமா. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. டேய் டேய், என்னடா எல்லாரும் இப்படி அநியாயத்துக்கு கோச்சுக்கிறீங்க? டேய், நேத்து என்ன நடந்ததுன்னு மேற்படி சமாச்சாரத்தை இந்த மாமா கேட்டு தெரிஞ்சு சந்தோஷப்பட இந்த மாமனுக்கு உரிமை இல்லையாடா? மாமா, நைட் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் என்ன கேட்டு டென்ஷன் பண்ண மாட்ட. டேய் மாப்ள, அப்படி என்னதானே நடந்துச்சு? சொல்றேன் சொல்றேன் மாப்ள. என்ன நடந்துச்சுன்னா, இதான் மாமா நடந்துச்சு. யோ, அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான், நீ வேற சிரிச்சு. இல்ல மாப்ள, நான் சிரிக்கல மாப்ள. அருண் மாப்ள வேதனைப்படுறதுக்கு நான் வேதனைப்படுறேன், துன்பப்படுறேன், துயரப்படுறேன்ப்பா. டேய் மாப்ள, டேய் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கண் கலங்காதடா, கோவப்படாத, கொந்தளிக்காத, ஆர்ப்பரிக்காதடா. மாப்பிள்ளைங்களா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு நினைச்சு சகட்டு மெனிக்கு மனச சமாதானப்படுத்திக்கிட்டு அமைதியா இருந்துங்கடா. இல்லன்னா ஏகப்பட்ட பிபி எல்லாம் ஏறி ஹார்ட் அட்டாக்கே வந்துருமுடா. என்ன விட்டுருங்கடா. என்னடா பாத்தியா ப்ரோ, இதெல்லாம் எனக்கு தேவையா? கல்யாணமாகாத மொட்டை பையன்லாம் என்ன கலாய்க்கிறான். நம்ம பையன்டா, ஏதோ தெரியாம பேசினா விடு. டேய், இவனுங்களுக்கு பேசுறதுக்கு வேற விஷயமே இல்லையா? பட்டம்மா, அம்மா என்ன வெறுங்கையை வீசிட்டு நடக்கிற? காஃபி எங்க? காப்பி குடுக்கத்தான் உரிமை உள்ளவங்க வந்துட்டாங்களேம்மா. என்ன பட்டம்மா, வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு போல இருக்கே. நேரடியா பேச மாட்டீங்களோ? அது இல்லம்மா, என்ன கட்டாயப்படுத்தி எல்லா வேலையும் நான் தான் செய்வேன்னு பார்வதி அம்மா சொல்லிட்டாங்கம்மா.
என்ன செஞ்சாலும் புத்தி போவாது. நான் கொடுத்துக்கிறேன் பட்டமாக்கா. சரி பார்வதி. இந்தாங்கண்ணே காஃபி. எனக்கா? தேங்க்ஸ்மா. சின்னையா தேங்க்ஸ் அண்ணி. மாமா இந்தாங்க ஐஸ்வர்யம்மா. அம்மா காஃபி. அம்மா இதை எடுத்துக்கோங்க, இதுல சக்கரை கம்மியா போட்டிருக்கேன். வாங்கக்கா. குட் குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் ஆண்டி. அம்மா காஃபி எடுத்துக்கோங்க. அம்மா காஃபி வேண்டாமா? ஏன் பார்வதி, இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இந்த வீட்ல ஆளே இல்லையா? நீ ஏன் செய்யற? இத பார் பார்வதி, இத்தனை நாளா இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீயே சமைச்சு போட்டு பாசத்தோட பரிமாறி இருக்க. ஒரு நாள் கூட நான் உனக்கு அப்படி பரிமாறவே இல்லை. எனக்கு அப்படி பண்ணணும்னு ஆசையா இருக்கு பார்வதி. ஐயோ அம்மா அதெல்லாம் வேண்டாம். நான் ஒருத்தி இருக்கும்போது நீங்க கிச்சன் பக்கமே போக கூடாது. இது ரொம்ப தப்புமா. நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். தப்பா? இது எப்படி தப்பாகும்? அம்மா இப்போ நீங்க என்ன உங்க மருமகளா ஏத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அது ரெண்டாவது விஷயம். முதல் விஷயம், நான் இந்த வீட்டோட சமையல்காரி, உங்களுக்காக உயிரையே கொடுக்கிற விஸ்வாசி. விஸ்வாசியா இருக்கிற இந்த வேலைக்காரி பரிமாற நீங்க சாப்பிடணுமே தவிர நீங்க பரிமாறி நான் சாப்பிடக்கூடாது. நல்லா அடிச்சு விடு. நாடக கம்பெனி இப்படி எல்லாம் நடிச்சுதானே அகிலா முன்னாடியே தாலி கட்டிக்கிட்டா. அதெல்லாம் முடியாது. நான் சமைச்சு பரிமாறினா ஒண்ணும் தப்பாகாது பார்வதி. நான் டிசைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ண போறேன், பரிமாற போறேன், நீ அதை சாப்பிட போற. அம்மா நீ எதுவுமே பேசக்கூடாது. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. பார்வதி, பேசக்கூடாது. சூப்பர்க்கா. பார்வதிய வெறும் வாய் வார்த்தையால பெருமைப்படுத்தாம செயல்ல இறங்கி பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. உங்க பரந்த மனசு யாருக்குமே வராதுக்கா. சரிக்கா, நீங்க ஒத்தாளா இருந்து எப்படிக்கா சமைப்பீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஏமாமா நீ போய் ஹெல்ப் பண்ண போறியா? மாப்ள நான் இல்ல மாப்ள. அம்மா மாமா எல்லாம் வேண்டாமா. அவர் மட்டும் அசிஸ்டண்டா வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காரியமே விளங்காம போயிடும். டே சும்மா இருடா. எதுக்கு நீ இப்படி அவசரப்படுற? நான் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொன்ன உன்ட்ட. அக்காக்கா நான் ஹெல்ப் பண்ணலக்கா. வனஜாக்கா இருக்கும்போது நான் எப்படிக்கா ஹெல்ப் பண்ண முடியும்? வனஜாக்கா பிரமாதமா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கேஸ பத்த வைக்கிறதுல இருந்து, அரிசியில கல்ல பிரிக்கிறதுல இருந்து, காய்கறிய வெட்டுறதுல இருந்து எல்லாத்துலயுமே எக்ஸ்பர்ட்டுக்கா. அவங்களே பண்ணட்டுக்கா. அக்கா நான் என்ன பண்றேன், கடைக்கு போய் மல்லிகை சாமா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்க்கா. அக்கா நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? நல்ல ஐடியா தான். வனஜா அக்கா, இன்னைக்கு கிச்சன்ல சமையல் பண்றதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ற. ஓகேயா? சரிங்க அக்கா. வா வனஜா.